வணக்கம். நாம நாம எப்படி கத்துக்கிறோம்? ம், இந்த ஒரு கேள்வி இதுக்குள்ள தான் நம்ம வாழ்க்கையில பாதி அடங்கி இருக்குன்னு சொல்லலாம். இத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க நீங்க ஒரு டீச்சர்ஸ் ட்ரெய்னிங் கையேட்டை எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க. பார்க்கறதுக்கு ஒரு பரீட்சைக்கான புத்தகம் மாதிரி தான் தெரியுது. ஆனா உள்ள கற்றல் பத்தின ஏகப்பட்ட உளவியல் ரகசியங்கள் இருக்கு. நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த புத்தகத்துல இருக்கிற கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்களை எல்லாம் உடைச்சு நமக்கு புரியுற மாதிரி ஒரு உரையாடலா மாத்த போறோம். கற்றல்னா என்ன? நம்ம மூளை எப்படி புது விஷயங்களை கத்துக்குது? நம்ம ஞாபக சக்திக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இத கொஞ்சம் அலசி ஆராயுவோம். கண்டிப்பா. முதல்ல கற்றல்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க எதையாவது கத்துக்கிட்டீங்கன்னா, உங்க நடத்தையில ஒரு பெர்மனன்ட் மாற்றம் வரும். அது அனுபவத்தால வரலாம், இல்ல பிராக்டிஸ் பண்ணி வரலாம். இதுதான் கற்றலோட அடிப்படை. இது ஏதோ மனப்பாடம் பண்ற விஷயம் மட்டும் இல்ல. நம்மளோட பழக்கவழக்கங்கள், திறமைகள், ஏன் நம்ம பயங்கள் கூட கற்றலோட ஒரு பகுதி தான். இங்க தான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு. நம்மள பலரும் பாவ்லோவோட அந்த நாய் பரிசோதனைய பத்தி ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஒரு மணி அடிச்சு சாப்பாடு வச்சு நாய்க்கு எச்சில் ஊற வச்ச கதை. அது இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஓ! கண்டிப்பா. அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன அது? அதுக்கு பேர் தான் ஆக்கநிலை இருத்தி கற்றல். அதாவது கிளாசிக்கல் கண்டிஷனிங். அந்த டெக்னிக்கலான பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். விஷயம் ரொம்ப சிம்பிள். தொடர்பே இல்லாத ரெண்டு விஷயங்களை நம்ம மூளை இணைச்சு பார்க்கறது தான் இது. பவுலோவோட சோதனையில மணி ஓசைக்கும் உணவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. ஒரு நிமிஷம். அப்போ இன்னைக்கு நம்ம போன்ல கேக்குற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் சத்தமும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தானே? ஆமா ஆமா, சொல்லுங்க. ஒரு புது மெசேஜ் வர்றப்போ மூளைக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது. நாளடைவுல அந்த டிங் சத்தம் கேட்டாலே போதும், மெசேஜ் வந்திருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு வித எதிர்பார்ப்பு வந்துருது. இங்கே அந்த சத்தம் தான் மணி ஓசை, அந்த மெசேஜ் தான் உணவு. சரியா? பிரமாதமான உதாரணம். சரியா சொன்னீங்க. இது ஒரு தன்னிச்சையான கற்றல். நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே நடக்கும். இப்போ ஒரு பாட்டு கேட்குறீங்க, உடனே ஒரு பழைய ஞாபகம் வருது இல்லையா? ம். ஆமா. இல்ல ஒரு வாசனை. அது ஒரு குறிப்பிட்ட நபரை ஞாபகப்படுத்தும். இது எல்லாமே இந்த வகை கற்றல் தான். சரி, இது தன்னிச்சையா நடக்குது. ஆனா நம்ம வேணும்னே ஒரு செயலோட விளைவுகளை வச்சு கத்துக்கிறோமே. ஒரு வேலை செஞ்சா பாராட்டு கிடைக்கும், இன்னொரு வேலை செஞ்சா திட்டு விழும்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது. அது என்ன வகை? உங்க மூலங்கள்ல ஸ்கின்னரை பத்தி சொல்லியிருக்கேன். அதுதான் செயல்பாடு ஆக்கநிலை இருத்தம். அதாவது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். நாம செய்யற ஒரு செயலுக்கு நல்ல பரிசு கிடைச்சா அதை திரும்ப திரும்ப செய்வோம் இல்லையா? ஆமா. ஒரு கெட்ட விளைவு வந்தா அதை செய்ய மாட்டோம். இப்படி விளைவுகளை வச்சு நம்ம நடத்தையை மாத்திக்கிறதுக்கு பேரு தான் இது. ஸ்கின்னர் இத வலுவூட்டல் அப்படின்னு சொல்றார். ஸ்கின்னரோட இந்த ரிவார்ட் சிஸ்டம் கேட்க நல்லா இருக்கு. குழந்தைங்க ஹோம்வொர்க் முடிச்சா ஒரு ஸ்டார் குடுக்கறது, ம். வேலையில டார்கெட் முடிச்சா போனஸ் குடுக்கறதெல்லாம் இதுதானே. ஆனா இதையே அதிகம் பயன்படுத்தினா பரிசுக்காக மட்டும்தான் எதையும் செய்வாங்கன்னு ஆயிடாதா? அவங்களோட அந்த இயல்பான ஆர்வம், அதாவது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் குறைஞ்சிடுமே. ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஒரு கத்தி மாதிரி. சரியா பயன்படுத்தினா கற்றலை வேகப்படுத்தும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சா அந்த பரிசு இல்லாதப்போ அந்த செயலை செய்யவே தோணாது. அதனால பாராட்டு, ஊக்கம் மாதிரி விஷயங்களை வலுவூட்டலா பயன்படுத்துறது வெறும் பொருட்களை கொடுக்கறத விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. தண்டனையை விட நேர்மறையான வலுவூட்டல் தான் கற்றலுக்கு ரொம்ப நல்லதுங்கிறது தான் ஸ்கின்னரோட முக்கிய கருத்து. ஓகே. அப்போ முயற்சி பண்ணி தப்பு பண்ணி கத்துக்கிற முறைக்கு என்ன பேரு? நான் முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது 100 தடவை கீழே விழுந்திருப்பேன். ஒவ்வொரு தடவையும் விழும்போதும் அடுத்த தடவை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். இது தாண்டைக் என்பவரோட முயன்று தவறி கற்றல் கோட்பாடு தானே? அதேதான். ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். தாண்டைக்கோட கோட்பாடு ரொம்ப இயல்பானது. ஒரு சிக்கலுக்கு தீர்வு கண்டுபிடிக்க பல வழிகள்ல முயற்சி பண்ணி தோல்வி அடைகிற வழிகளை எல்லாம் ஒதுக்கிட்டு கடைசியில சரியான வழியை கண்டுபிடிக்கிறது. அவர் ஒரு பூனைய புதிர் பெட்டிக்குள்ள வச்சு செஞ்ச சோதனை ரொம்ப பிரபலம். ம். பெட்டியிலிருந்து வெளியே வர்றதுக்கு அந்த பூனை கீரும், கடிக்கும், முட்டும். கடைசியா தற்செயலா ஒரு லிவரை அழுத்தி வெளியே வந்துரும். அடுத்தடுத்த முறைகள்ல தேவையில்லாத வேலைகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு நேரா போய் லிவரை அழுத்த கத்துக்கும். இதுல அவர் சொல்ற விளைவு விதி, அதாவது லா ஆஃப் எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு செயலோட விளைவு நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அதை திரும்ப செய்வோம், கஷ்டத்தை கொடுத்தா அதை செய்ய மாட்டோம். இது ஸ்கின்னரோட ஐடியாக்கு ரொம்ப பக்கத்துல வருதே. ஆமாம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். தாரண்டைக்கு அதுக்கு அடித்தளம் போட்டார். ஸ்கின்னர் அதை இன்னும் விரிவுபடுத்தினார்னு சொல்லலாம். கற்றலுங்கிறது ஒரே நாள்ல நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தப்பு பண்ணி பண்ணி தான் நடக்குங்கிறதான் தாரண்டைக்கோட முக்கிய பங்களிப்பு. ஆனா சில சமயம் அப்படி இல்லையே.
ஒரு கணக்குக்கு விட தெரியாம மண்டைய உடைச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு குளிக்கும்போது இல்ல நடக்கும்போது யுரேகான்னு தோணும். அந்த பிரச்சனையோட முழு தீர்வும் பளிச்சுன்னு புரியும். அது எப்படி? அதுல படிப்படியான முன்னேற்றமே இல்லையே. ஆ அதுதான் 4வது வகை, உட்காட்சி கற்றல், இன்சைட்ஃபுல் லேர்னிங். இத கொஹ்லார் அணை உளவியலாளர் சிம்பான்சி குரங்குகளை வச்சு நிரூபிச்சார். கூண்டுக்குள்ள இருந்த ஒரு சிம்பான்சிக்கு எட்டாத உயரத்துல வாழைப்பழத்தை தொங்க விட்டார். உள்ள சில பெட்டிகளும் குச்சிகளும் இருந்துச்சு. சரி. அந்த குரங்கு கொஞ்ச நேரம் தாவி பார்த்துட்டு முடியாததும் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கூண்டியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பிறகு திடீர்னு எழுந்து பெட்டிகளை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி அது மேல ஏறி குச்சிய வச்சு பழத்தை தட்டிடுச்சு. அட, அப்போ அது மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு பார்த்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கு. சரியா சொன்னீங்க. இது ஒரு அறிவாற்றல் செயல்முறை. பிரச்சனையோட எல்லா பகுதிகளையும் மனசுக்குள்ள தொடர்பு படுத்தி பார்த்து திடீர்னு ஒரு முழுமையான தீர்வை கண்டுபிடிக்கிறது. இது ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி இல்ல, ஒரு திடீர் புரிதல். சரி, நாம எப்படி கத்துக்கிறோம்னு 4 முக்கியமான வழிகளை பார்த்தோம். ஆனா கத்துக்கிற வேகம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. ஒரு புது ஸ்கில் கத்துக்கும் போது ஆரம்பத்துல வேகம் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முன்னேற்றமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருமே. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பேரு தேக்க நிலை, அதாவது பிளாட்டோ. இத கற்றல் வளைகோடுகள் அப்படின்னு சொல்ற லேர்னிங் கர்வ்ஸ் மூலமா விளக்கலாம். கற்றலோட வேகத்தை ஒரு கிராஃப்ல போட்டா அதுதான் கற்றல் வளைகோடு. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வேகம் அதிகமா இருக்கும், அப்புறம் போக போக மெதுவாகும். ஒரு கட்டத்துல முன்னேற்றமே இல்லாம ஒரு நேர்கூடு மாதிரி போகும். அதுதான் தேக்க நிலை. அது ஏன் வருது? சோர்வு, ஊக்கமின்மை, இல்ல ஒரே மாதிரி பயிற்சி செய்யறதுனால இது வரலாம். ஆனா இது கற்றல்ல ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இத கண்டு பயப்படாம பயிற்சி முறையை மாத்தினாலோ ஒரு சின்ன பிரேக் எடுத்தாலோ மறுபடியும் முன்னேற்றம் வரும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நாம ஒரு இடத்துல கத்துக்கிட்ட விஷயம் இன்னொரு இடத்துல உதவுமா இல்ல தடையா இருக்குமா? உதாரணத்துக்கு, நான் சின்ன வயசுல கீபோர்டு வாசிக்க கத்துக்கிட்டேன். அது பிற்காலத்துல கம்ப்யூட்டர்ல வேகமா டைப் பண்ண உதவுச்சு. இதுக்கு உளவியல்ல ஏதாவது பேர் இருக்கா? நிச்சயமா. இதுக்கு கற்றல் மாற்றம் அப்படின்னு பேரு. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். கற்றலோட முக்கியமான நோக்கமே இதுதான். நீங்க சொன்னது நேர்முக மாற்றம், பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர். அதாவது முன்னாடி கத்துக்கிட்ட ஒரு விஷயம் புதுசா ஒண்ணு கத்துக்க உதவுறது. ஓ, கணிதம் நல்லா தெரிஞ்சா இயற்பியல் கணக்கு போடுறது சுலபமா இருக்கிற மாதிரி அப்போ எதிர்மறையாவும் இது நடக்குமா? நடக்கும். அதுக்கு எதிர்மறை மாற்றம் அப்படின்னு பேரு. நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர். முன்னாடி கத்துக்கிட்டது புதுசா ஒண்ணு கத்துக்க தடையா இருக்கும். எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஊர்ல இடது பக்கம் கார் ஓட்டி பழகிட்டு அமெரிக்கா மாதிரி வலது பக்கம் ஓட்டுற நாட்டுக்கு போனா ஆரம்பத்துல ரொம்ப குழப்பமா இருக்கும். பழைய பழக்கம் புது சூழ்நிலையில தடையா இருக்கு. இது இல்லாம பூஜ்ய மாற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பூஜ்ய மாற்றம்? வரலாறு படிக்கிறதுக்கும் நீச்சல் கத்துக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுதான் அது, ஜீரோ டிரான்ஸ்ஃபர். வாவ்! அப்போ நான் புதுசா கார் ஓட்ட கத்துக்கும் போது இடது வலதுக்கு பதிலா வைப்பருக்கும் இண்டிகேட்டருக்கும் குழம்புனதுக்கு பேரு எதிர்மறை மாற்றமா? எனக்கு அப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா அதுக்கு ஒரு உளவியல் பேர் இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. சரி, கத்துக்கிற முறைகளை பார்த்தோம். ஆனா இந்த மொத்த ப்ராசஸ்க்கும் சக்தி கொடுக்கற இன்ஜின் எது? ஞாபக சக்தி, உந்துதல், நுண்ணறிவு மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது சாத்தியம் இல்லையே. கண்டிப்பா. கற்றலுங்கிறது ஒரு தகவலை உள்ள வாங்குறதுன்னா, நினைவுங்கிறது அதை பத்திரப்படுத்தி தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்துறது. உங்க மூலங்கள்ல சொல்ற மாதிரி நினைவுல 3 நிலைகள் இருக்கு. இத ஒரு லைப்ரரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓ, சொல்லுங்க. நீங்க பாக்குற, கேக்குற ஆயிரக்கணக்கான விஷயங்கள் லைப்ரரி வாசல்ல இருக்கிற ஒரு தள்ளு வண்டியில, அதாவது சென்சரி மெமரியில ஒரு வினாடிக்கு வைக்கப்படுது. நீங்க எதை கவனிக்கிறீங்களோ அது மட்டும் லைப்ரரியனோட டேபிளுக்கு போகுது. அதுதான் ஷார்ட் டர்ம் மெமரி. அங்க எவ்ளோ நேரம் இருக்கும்? அந்த சுமார் ஒரு 20-30 வினாடிக்கே அந்த தகவல் இருக்கும். ஒரு ஃபோன் நம்பரை கீட்டுட்டு டயல் பண்ற வரைக்கும் ஞாபகம் இருக்குமே, அது மாதிரி. நீங்க அந்த தகவலை திரும்ப திரும்ப சொன்னாலோ இல்ல வேற எது கூடயாவது தொடர்பு படுத்தினாலோ மட்டும்தான் லைப்ரரியன் அதை எடுத்து நிரந்தரமான ஷெல்ஃப்ல, அதாவது லாங் டர்ம் மெமரியில வைப்பார். நம்ம கற்றலோட நோக்கமே விஷயங்களை இந்த லாங் டர்ம் மெமரிக்கு கொண்டு போறது தான். சூப்பரான விளக்கம். சரி, ஒரு விஷயத்த கத்துக்கணுங்கிற அந்த ஆசை, அந்த வெறி எங்கிருந்து வருது? சில பேர் பரீட்சை வந்தா மட்டும்தான் படிப்பாங்க. சில பேர் எதுக்குமே இல்லாம அவங்க சந்தோஷத்துக்காக புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுதான் ஊக்கம், மோட்டிவேஷன். ஒரு இலக்க நோக்கி நம்மள உந்தி தள்ளுற சக்தி. நீங்க சொன்ன மாதிரி அதுல 2 வகை இருக்கு. ஒன்னு உள்ளார்ந்த ஊக்கம், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஒரு செயலை அது மேல இருக்கிற ஆர்வம், சந்தோஷத்துக்காக செய்யறது. பிடிச்ச பாட்டை கத்துக்கிறது மாதிரி. ஆமா,
இன்னொன்னு புற ஊக்கம், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். பரிசு, பாராட்டு, பணம், மதிப்பெண் மாதிரி வெளி விஷயங்களுக்காக ஒரு செயலை செய்யறது. இதுல எது பெஸ்ட்? ரெண்டுமே தேவைதான். உள்ளார்ந்த ஊக்கம் ஒரு செயலை ஆழமா கத்துக்க வைக்கும், நீண்ட காலத்துக்கு நம்ம கூட இருக்கும். ஆனா சில சமயம் ஒரு வேலையை ஆரம்பிக்க இல்ல ஒரு கஷ்டமான கட்டத்தை தாண்ட புற ஊக்கம் தேவைப்படும். இதோட மாஸ்லோவோட தேவை படிநிலை கோட்பாடும் முக்கியம். அதாவது பசி, தாகம், பாதுகாப்பு மாதிரி அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆனாதான் ஒருத்தனுக்கு அறிவை தேடணும், தன்னை மேம்படுத்திக்கணுங்கிற எண்ணமே வரும். வயிறு பசிக்கும்போது தத்துவம் பேச முடியாது இல்லையா? உண்மைதான். கடைசியா நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ். அவன் ரொம்ப புத்திசாலி, இவளுக்கு அறிவு பத்தாதுன்னு நாம சர்வசாதாரணமா சொல்றோம். ஆனா உளவியல் படி நுண்ணறிவுனா என்ன? அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? நுண்ணறிவுங்கிறது ஒரு சிக்கலான விஷயம். புது சூழ்நிலைகளை சமாளிக்கிற திறன், அனுபவத்திலிருந்து கத்துக்கிற திறன்னு பல வரையறைகள் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நுண்ணறிவுங்கிறது ஒரே ஒரு திறன் கிடையாது. ஸ்பியர்மனுங்கிறவரு பொது நுண்ணறிவு, சிறப்பு திறன் அப்படின்னு ரெண்டா பிரிச்சாரு. ஆனா இப்போ பல வகை நுண்ணறிவு இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, ஹாவர்ட் கார்ட்னர் என்பவரோட பன்முக நுண்ணறிவு கோட்பாடு ரொம்ப பிரபலமானது. அவர் மொழி, தர்க்கம், கணிதம், இசை, வெளி, உடல் இயக்கம், பிறரை உணர்தல், தன்னை உணர்தல்னு குறைஞ்சது 8 வகையான நுண்ணறிவுகள் இருக்குன்னு சொல்றார். ஓ, இதனால ஒருத்தர் கணக்குல வீக்கா இருக்காருங்கிறதுனால அவர் புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு இசை நுண்ணறிவு பிரமாதமா இருக்கலாம், இல்ல அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற திறன் அதிகமா இருக்கலாம். நம்ம கல்வி முறை பெரும்பாலும் முதல் 2 நுண்ணறிவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அப்போ ஐக்யூ டெஸ்ட் எல்லாம்? நுண்ணறிவு ஈவு, அதாவது ஐக்யூங்கிறது ஒருத்தரோட மன வயதை அவரோட கால வயதோட ஒப்பிட்டு பார்க்குற ஒரு கணக்கு. இது ஒரு குறிப்பிட்ட வகை அறிவாற்றலை அளக்க உதவுமே தவிர ஒருத்தரோட முழுமையான நுண்ணறிவையும் இது காட்டுறதில்ல. ஒரு சிறந்த விளையாட்டு வீரரோட நுண்ணறிவை ஐக்யூ டெஸ்ட் வச்சு அளக்க முடியாது. நாம இன்னைக்கு கற்றல் பத்தி எவ்ளோ ஆழமா பேசியிருக்கோம். அது ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சு மனப்பாடம் பண்ற விஷயம் இல்ல. அது ஒரு சிக்கலான, அழகான உளவியல் செயல்முறை. நம்ம பழக்க வழக்கங்கள், திறமைகள், நாம உலகத்தை பார்க்கிற விதம் எல்லாமே நாம எப்படி கத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த கோட்பாடுகள் எல்லாம் ஒரு வரைபடம் மாதிரி. உங்களை நீங்களே புரிஞ்சுக்க இல்ல உங்க குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னு யோசிக்க இது உதவும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்றல் முறை சரியா வரும். சில பேர் செஞ்சு பார்த்து கத்துப்பாங்க, சில பேர் யோசிச்சு தீர்வு காண்பாங்க, சிலருக்கு ஒரு சின்ன பாராட்டு பெரிய ஊக்கமா இருக்கும். உங்க கற்றல் பாணி எதுன்னு தெரிஞ்சுக்கிறது உங்க முழு திறனையும் வெளிக்கொண்டு வர உதவும். இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க சமீபத்துல கத்துக்கிட்ட ஒரு புது விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். ஒரு புது போன் ஆப் பயன்படுத்துறதா இருக்கலாம், இல்ல யூடியூப் பார்த்து ஒரு புது சமையல் செஞ்சதா இருக்கலாம். அதை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? நிறைய தடவை சொதப்பி அதுலேருந்து கத்துக்கிட்டீங்களா? இல்ல அந்த வீடியோவை பார்த்ததும் விஷயம் என்னன்னு உங்களுக்குள்ள ஒரு பொறி தட்டுச்சா? உங்க சொந்த கற்றல் அனுபவங்களை இன்னைக்கு நாம பேசின அந்த ஐடியாக்களோட ஒப்பிட்டு பாருங்க. உங்களை பத்தி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு புது விஷயங்கள் தெரிய வரலாம்.